உரசிட்டு போய் டீரைல் ஆயிருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட்ஸை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம இந்தியாவுக்கும் ரயில் விபத்துக்களுக்கும் ஏதோ பெரிய தொடர்பு இருக்குது போல் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு சம்பவங்களும். கடந்த 4-5 வருஷமாகவே ரயில் விபத்துக்கள் அப்படின்றது இந்தியாவில் ஏதோ ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு. இதில் அந்த ஒரு ரயில் விபத்தில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அப்படின்றது நாளுக்கு நாள் ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ட்ரெயினில் போகும்போது ரொம்பவே பார்த்து கவனமாக நம்ம போனாலுமே அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியலையேப்பா அப்படின்ற ஒரு பயத்தோடையே இருக்குது. அப்படி இருக்க சமயத்தில் தான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா திருவள்ளூர் ஸ்டேஷனில் ஒரு மிகப்பெரிய சரக்கு, அதாவது டீசல் எடுத்துகிட்டு போன ஒரு சரக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீ விபத்துக்கு உள்ளாயிருக்கு. அந்த தீ விபத்து ஏற்பட்டதில் சுற்றி இருக்கக்கூடிய 32 கிலோமீட்டர் வரைக்குமே அந்த கரும்புகைகள் அப்படின்றது வானமுற்ற அளவுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அங்கே என்ன நிலவரம் இருக்குது, எப்படி இந்த தீ விபத்து நடந்தது, இதுக்கு யாராவது மேனுவலான காரணங்கள் இருக்கா இந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம Info 366 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது Info 366. சென்னை மணலியில் இருந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட கச்சா எண்ணெய்களை ஏற்றிக்கிட்டு 52 டேங்கர்ஸோட பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு ரயில் புறப்படுது. எங்கே அப்படின்னா ஜோலார்பேட்டுக்கு. அங்கே புறப்பட்ட அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஸ்டேஷனில் கிராஸ் பண்ணி 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண தூரத்திலேயே ட்ரெயினில் ட்ராக்ல தரம் புரண்டு அங்கே இருக்கக்கூடிய 3வது பெட்டியில் இருக்கக்கூடிய டீசல் பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா தரம் புரண்ட வேகத்தில் ட்ராக்கோட உரசி அந்த கச்சா எண்ணெய் அப்படின்றது அதுவும் காலையில் 5:30 மணி அளவில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா தீ பற்றி உராசி எல்லா பெட்டிகளும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பெட்டிகள் எல்லாமே வேக வேகமாக தீ பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த டேங்கர் முழுக்க, அந்த ஓல் ட்ராக் முழுக்கவே இருந்த அந்த டேங்கர்ஸில் ஃபுல்லாக கச்சா எண்ணெய் தான் இருந்தது. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு தீ பரவ ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 18 பெட்டிகள் தீக்கு இரையாயிடுச்சு. அதனால ஒரு மிகப்பெரிய சத்தமும் ஒரு டேங்கர் பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதறி பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி பக்கத்தில் மரங்கள் எரியிற அளவுக்கு போய் விழுந்திருக்கு. அங்கே இருக்க மக்கள் உடனே அலறி அடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்து எல்லாரையும் எழுப்பி எல்லாரும் வெளியே வாங்க, அங்கே பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு போல, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல, எரிய ஆரம்பிக்கிருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க தங்களோட குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு. சரி, இந்த சம்பவம் நடந்த உடனே தீயணைப்பு துறையினரும் அதுக்கப்புறம் ரயில்வே பாதுகாப்பு துறையினரும் அங்கே வராங்க. அங்கே ஃபஸ்ட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தீ பார்த்தீங்கன்னா டீசல் அப்படின்றதுனால அது பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு ரொம்பவே அனலாக தீ பரவிட்டே இருந்திருக்கு. மற்ற பெட்டிகளையாவது காப்பாற்றணும், அப்போ தான் ஒரு மிகப்பெரிய சேதம் ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களோட ஹெல்ப்போட போலீஸார் மீதி இருக்கக்கூடிய 34 பெட்டிகளையுமே ரொம்ப சேஃபான ஒரு டிஸ்டன்ஸுக்கு ட்ராக்லேயே தள்ளிட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேதம் அப்படின்ற அளவுக்கு ஏற்படலை, ஆனால் சேதம் அடைஞ்சிருக்கு. இதில் என்னன்னா ஒரு டேங்கரில் கிட்டத்தட்ட 54 டன் கச்சா எண்ணெய் இறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 18 டேங்கரில் மொத்தமாக 900 டன் கச்சா எண்ணெய்கள் இருந்திருக்கு. அந்த ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய்களோட விலை அப்படின்றது 3 கோடிக்கு மேலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த 4 ட்ராக்ல 3 ட்ராக்கு டோட்டலாக டேமேஜ் ஆயிருக்கு 200 மீட்டர் வரைக்குமே. அதை சரி செய்யக்கூடிய பணிகளில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. இந்த டீசலை அணைக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த டைமில் டீசலை அணைக்கணும் அப்படின்றதுக்கு சாதாரணமான நம்ம தண்ணியை பாய்ச்சினா அது அணைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக கிடையாது. அது இன்னும் பார்த்தீங்கன்னா எரிய தன்மைக்கு தான் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா
கெமிக்கல் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, ஃபோம் ரிலேட்டடாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபோம் ரிலேட்டட் கெமிக்கல் ஃபோம்ஸை வச்சு தான் இந்த ஒரு நெருப்பை வந்து அவங்க அணைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8லிருந்து 10 மணி நேரம் போராடி தான் இந்த ஒரு தீயை வந்து அவங்க அணைச்சிருக்காங்க. இப்போ ஒரு ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யப்பட்டு அந்த ட்ராக் வழியாக தான் இப்போ இயல்பு நிலைக்கு ரொம்பவே ஸ்லோவான ஒரு ஸ்பீடில் அங்கே வந்து ட்ரெயின்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. மக்கள் வந்து அந்த ஒரு ட்ராக்கை மட்டும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நேத்திக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு சில நிமிஷத்தில், ஒரு அரை மணி நேரத்திலேயே அங்கே கடக்க இருந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை உடனடியாக வந்து ஸ்பான்டேனியஸாக யோசிச்சு அங்கே வந்து அந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்துட்டு இருந்த மக்களை எல்லாருமே ஆல்டர்னேட்டிவாக பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கெங்கே போகணும் அப்படின்றதுக்கான பஸ் ஏற்பாடுகளை பண்ணி அவங்க அனுப்பி வச்சுருக்காங்க. அதனால் இன்னும் வந்து எந்த ஒரு உயிர் சேதங்களுமே ஏற்படாமல் தடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே துரிதமாக வந்து செயல்பட்டதுனால பொதுமக்களுமே வந்து இந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு போலீஸ்க்கும் சரி ஃபயர் ஆஃபீஸர்ஸ்க்குமே வந்து மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. இது ஃபயர் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் வந்து இந்த ஒரு நெருப்பு அணைச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு எல்லாரோட கூட்டு முயற்சியுமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஒயர்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருந்தாலும் இப்போ அது சரி செய்யறதுக்கான முயற்சிகளையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆக்சிடென்ட்னால எவ்வளோ பேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு கரும்புகையை வந்து சூழ்ந்து இருக்கு. ஆஸ்துமா பேஷண்ட்ஸு, அப்புறம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, லிவர் அண்ட் லங்ஸில் வந்து பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்றதையுமே டாக்டர்ஸ் வந்து வார்ன் பண்ணுறாங்க. ஏன்னா ஆஸ்துமா பேஷண்ட்ஸ், ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் தயவு செஞ்சு ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் போய் இருங்க. பிகாஸ் இந்த ஒரு புகை அப்படின்றது ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை ரொம்பவே மோசமாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுமே மாஸ்க்லாம் போட்டுட்டு ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸாக வந்து அந்த புகையை வந்து ரொம்ப இன்ஹேல் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லைனா இந்த கேஸை வந்து இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கும் போது கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளுமே அவங்க ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க டாக்டர்ஸ். இந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு என்ன ரீசன்? தடம் புரண்டது தானா? அந்த ட்ராக் தரம் புரண்டதுக்கான காரணம் என்னவா இருந்தது? மேனுவலாக வந்து மனித தவறு தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா அப்படின்றதெல்லாம் வந்து இனிமேல் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. உடனடியாக வந்து அமைச்சரும் அந்த மாவட்ட ஆட்சியருமே வந்து இந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டில் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான என்ன ரீசன் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடிய ஏர் கிராஷாக இருக்கலாம், இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எதெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை வந்து குறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ்க்கு Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.